அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் ஜீனியஸ் சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நம்ம சித்தர்கள் ஏற்கனவே நிறைய மூலிகைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த சித்த மருந்துகள் எப்படி செய்கிறது, எந்த நோய்க்கு என்ன மருந்து, அதுதான் பிஎஸ்எம்எஸ். அந்த மாதிரியான பாளையங்கோட்டையில் கூட சித்த மருத்துவ கல்லூரி இருக்குது, சென்னையிலையும் இருக்குது. சில தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் இந்த சித்த மருத்துவத்துக்குன்னு நிறைய கல்லூரிகள் இருக்குது, மாஸ்டர் டிகிரியும் இருக்குது. என்னுடைய நண்பர் குரு சுப்பிரமணியன், அவர் 10th +2 படிச்சுட்டு இருக்கும்போது கூட 10th படிச்சுட்டு இருந்தார். அப்போ நானும் அவரும் கூட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பையனை இன்ஜினியர் ஆக்கிட்டார். இந்த பையனை நான் கண்டிப்பாக சித்த மருத்துவனாக தான் ஆக்கணும், பிஎஸ்எம்எஸ் தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த முடிவோடு அவர் பையனை படிக்க வச்சு அவரை சித்த மருத்துவரை ஆக்கிட்டார். அவர் மாஸ்டர் டிகிரியும் பண்ணிவிட்டு இன்றைக்கி பாளையங்கோட்டை பக்கத்தில் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, ஹாஸ்பிட்டல் நடத்திட்டுருக்காங்க. இப்போ அங்கே அவரும் நானும் அவருடைய ஃபாதர் அந்த சுப்பிரமணியம், அவர் குருன்னு தான் கூப்பிடுவேன், குரு சுப்பிரமணியனும் நானும் சிதம்பரத்தில் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே சேர்ந்து ஒரு மெடிக்கல் ப்ரோக்ராம், ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தினாங்க. அது அங்கேயே தங்கிடணும், ஒரு 15-20 நாளைக்கு அங்கேயே தங்கி குருகுல முறையில் இந்த சித்த மருந்துகளை எப்படி இதை செய்கிறது. ஆனால் நாங்கள் மருத்துவர்கள் அல்ல, நாங்கள் மருத்துவம் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. மருத்துவம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கிளினிக் மாதிரி ஆரம்பித்து நான் சித்த மருத்துவம் பண்ணுறேங்கிறதுக்காக அல்ல. சித்த மருந்துகளை சித்தர்கள் முறைப்படி எப்படி செய்கிறது. சித்த மருந்துகளை சாதாரணமாக எடுத்த உடனே எல்லாரும் பண்ணிட முடியாது. ஒரு சித்த மருந்துக்கும் ஒரு சித்த மூலிகைக்கும் அல்லது சித்த மூலிகையாக காஞ்சி இருக்கும், அந்த மாதிரி கடைச்சரக்கு அதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே சுத்தி முறைன்னு ஒன்று இருக்குது. சில இதை பாலில் சுத்தி பண்ணணும், சில இதை கழுநீர், அரிசி கழுவுன தண்ணியில் சுத்தம் பண்ணணும், சிலதை மாட்டு கோமியத்தில் சுத்தம் பண்ணணும்னு சித்தர்கள் எழுதியிருக்காங்க. அவங்க சொன்னபடி அந்த ஒரு மூலிகையை, அந்த ஒரு கடைச்சரக்கை, அந்த பொருளை சுத்தம் பண்ணும்போது அதில் உள்ள விஷத்தன்மை நீங்கிடுது. அது மாதிரி சில பொருளுக்கு தோல் நீக்கிடணும், சிலது கொட்டையிலேருந்து பருப்பை மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது நம்ம சில புத்தகங்களை படித்து நமக்கு அதில் ஆர்வங்கள் இருக்கும்போது இப்போ அது கோர்ஸ் நடக்கலை. சில மருத்துவர்களுடைய எதிர்ப்புனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அது அப்போ நடந்தது. அப்போ நானும் அவரும் கிளாஸில் கலந்துக்கிட்டோம். இப்போ கிளாஸ் ஒரு காலையில் ஒரு 4 மணி நேரம், ஈவினிங் ஒரு சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு 3 மணி நேரம் நடக்கும், காலேஜ் மாதிரியே. அப்போ நானும் அவரும் ஒரு கிளாஸ் முடிஞ்ச பிறகு வெளியில் டீ டைமில் வெளியே வரும்போது விளையாட்டுக்காக அவர் என்ன பண்ணார், என்ன எதுக்காக பண்ணாருன்னு தெரியல. அவர் அங்கே அந்த 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 கல்லூரி, அந்த கிளினிக்கில் நிறைய மூலிகைகள் அந்த டாக்டர் வளர்த்துட்டு இருந்தார். நிறைய மூலிகைகள் இருந்தது. ஆனால் இவருடைய இது என்ன, நமக்கு தெரியாது. மூலிகைகளை பார்க்கும்போது இது என்ன மூலிகைன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது, அது பழக்கத்தினால வர்றது. அவர் கீழே பார்க்கும்போது இது இந்த மூலிகை பேர் இது, இந்த மூலிகை பேர் இது. இன்னொரு மூலிகையை பார்த்தோம்னா அந்த ரொம்ப 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 சின்ன ஒரு புள்ளி அளவுக்கு தான் அந்த மூலிகையில் பூ இருக்கும், அந்த மூலிகை பேர் இதுன்னு சொல்லிக்கிட்டே வந்தவர் ஒரு சின்ன மரத்துலேருந்து ஒரு 2 இலையை பறித்து இதை நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு கொடுத்தாரு. என்னையை பொறுத்த வரைக்கும் சரி, இது ஏதோ கொடுக்குறாரு, சாதாரண இலை தானே அப்படின்ட்டு நான் வாங்கி வாயில் போட்டு மென்னது தான் தாமசம். ஐயோ, அது நெருப்பு மாதிரி வாயிலிருந்து தொண்டை வரைக்கும் எரியுது. உள்ள நெருப்பு பற்ற வச்சா எப்படி இருக்கும்? யாருக்குமே இந்த அனுபவம் இருக்குமான்னு தெரியல. அந்த மாதிரியான ஒரு அனுபவம். என்னங்க, என்ன கொடுத்தீங்க, என்ன செஞ்சீங்க, என்ன பண்ணுது அப்படின்னு நான் துடிக்கிறேன். எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு மூலிகையை நம்ம சாப்பிட சொல்கிறாரு, இதனால என்ன, இப்போ நமக்கு என்ன ஆகும், கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், விஷமா, எதுவுமே புரியாமல் நம்ம துடிக்கிறோம். ஆனால் அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கார். அவருக்கு என்னை விட ஒரு 4-5 வயசு கூட இருக்கலாம், இல்லை 10 வயசு கூட இருக்கலாம்.
ஆனால் நல்ல நண்பர். அவர் குரு சுப்பிரமணியன், அவர் பேர் சுப்பிரமணியன். தோல் பதனிடும் தொழிற்சாலையில் அதுக்குள்ளே மெஷினரி சப்ளை பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவர் நான் எதாவது என்ன பண்ணுங்க, அதை தண்ணியாவது குடிக்கலாம், தண்ணி குடிச்சும் ஒன்றும் ஆகலை. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, கேஷுவலாக பக்கத்துல இருந்து இன்னொரு 2 இலையை எடுத்து இதை சாப்பிடுங்கிறாரு. சரின்னு சொல்லி அந்த இலையை எடுத்து மென்று சாப்பிட்ட உடனே அந்த எரிச்சல் எங்கே போச்சுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப இது ஒரு ஆச்சரியமான விஷயம். 2 இலை கொடுத்தாரு, சாப்பிட்டேன், எரியுது, பயங்கரமாக தாங்க முடியாத எரிச்சல். அதே இது அடுத்த 2 இலை எடுத்து கொடுக்குறாரு, சாப்பிட்ட உடனே அந்த எரிச்சல் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் அவர்கிட்ட, என்னங்க இது, என்ன இலை முதல்ல கொடுத்தீங்க, 2வது என்ன கொடுத்தீங்க, இது என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், முதல்ல கொடுத்தது வெப்பாலை. வெப்பாலை அக்னி, நெருப்பு மூலிகைன்னு சொல்லுவோம், அக்னி. அந்த வெப்பாலை என்னன்னா தோல் வியாதிகளுக்கு, சோரியாசிஸ் அந்த வியாதிகளுக்கு இந்த வெப்பாலை ஒரு நல்ல மருந்து. தலையில் அங்கங்கே சொறி சொறியாக நிறைய பேருக்கு வெள்ளை வெள்ளையாக கூட செதில் செதிலாக உதிரும். அதுக்கு அந்த வெப்பாலை எடுத்துகிட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு ஒரு 15 நாள் வெயிலில் சூரிய ஒளியில் வச்சு எடுக்கும்போது அது அந்த இலையிலிருந்து சாறு எல்லாம் எண்ணெயில் இறங்கி அது கலரே ப்ரௌன் கலராக மாறிடும். அது அந்த எண்ணெயை தேய்ச்சா போதும், சோரியாசிஸ் குணமாகும். அடுத்து, என்னங்க இதுக்கு என்ன மாற்று மருந்து என்ன கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன். அது சொன்னது, ஒன்றுமே இல்லை, சாதாரண கொய்யா இலை தான் கொடுத்தேன்னாரு. அந்த கொய்யா இலையை சாப்பிட்ட உடனே அந்த எரிச்சல் அப்படியே நின்றுடுச்சு. அப்போ இன்னைக்கு நம்மக்கிட்டேயே இருக்குது, ஒரு இதுக்கு மாற்று மருந்து அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குது. விஷத்துக்கு முறிவும் இருக்குது, அது மாதிரி பாம்பு கடிக்கு முறிவும் இருக்குது, எல்லா விஷத்துக்கும் முறிவு இருக்குது. இந்த நெருப்பு பிடிக்கிற மாதிரி இந்த வெப்பாலையை சாப்பிட்டு பார்த்துருந்தாங்கன்னா அந்த அனுபவத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். இந்த வெப்பாலை மரங்கள் அரிதாக தான் இருக்குது. சிவன் கோயில்களில் மற்ற கிராமங்களில் வெப்பாலை மரம்தான். அதனால் அந்த வெப்பாலை நல்ல மருத்துவ குணம் உள்ளது. அந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு, இதை நிச்சயமாக நம்மளுடைய சித்தர்கள் சொன்னது மூலிகைகள் அத்தனையும் உண்மை, அனுபவித்து பார்த்துருக்கோம். இன்னும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளர்க.